அமித்ஷா வந்ததுக்கான காரணம் ரெண்டாக நான் கருதுறேன். ஒன்று, இந்த பாரு அதிமுக கூட நம்ம கூட்டணி வச்சாச்சு, கம்முன்னு அவங்களோட சேர்ந்து எல்லா வேலையும் பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. அதான் அண்ணாமலை என்ன பேச வச்சாருன்னு கவனிச்சிருப்பீங்க நீங்கள். எடப்பாடி சொல்லிட்டாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதா நமது பணி. தற்கூரி எடப்பாடி டு முதலமைச்சர் எடப்பாடி மாறிட்டார். ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் சைலண்டாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இரண்டாவது, எடப்பாடியோட இணக்கமாக இருக்கணும். அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, சாதாரண மலையாக இருந்தாலும் சரி, முடிஞ்சு போச்சா. ரெண்டாவது மேட்ரு, நாமளும் வளர்ந்து வரோங்கிறத நம்ம கூட்டணி கட்சி அதிமுகவே காமிங்க. பூத்து கமிட்டி மெம்பர்ஸுங்கிறது ஒரு கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்பு, ஹார்ட் பீட் மாதிரி அது. ஓகேவா? அவங்க நல்லா இல்லைன்னா கட்சி நல்லா இருக்காது. அடித்தளம் நல்லா இல்லைன்னா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மேலே பில்டிங் விழுந்துடும். அப்போ அந்த வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக பாஜக எடுத்துருக்கக்கூடிய ஒரு மூவு இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே இந்த பூத் கமிட்டி வேலைலாம் லோக்கல் இருக்கவங்க முடிச்சுப்பாங்க. அமித்ஷாவை வர வச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்னா, they want to show the strength to the society.